அதாவது கூலிக்காரன் அவர் எழுதின பல்லவிதான் இன்னைக்கு வர அது நிக்குது பாருங்க. பச்சை கூறி தப்பாது, இந்த புலி தொக்காது, எதை கண்டும் மஞ்சாது, எதிரிய விடாதுன்னு அவர் எழுதினார். பச்சை கூறி தப்பாது, இந்த புலி தோக்காதுன்னாரு அவர் எழுதினாரு. அந்த புலி கலைப்புலி இந்த நிறுவனம் இன்னும் வரை என்னைக்குமே அது நிலைத்து நிற்கக்கூடியதுக்கு அவர் ஆத்மார்த்தமா எழுதின எழுத்து. அதாவது கவிச்சொல் புவியாளன்னாங்க. அவருடைய கவிக்கு ஈடு இணை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். மிகப்பெரிய பாடலாசிரியர்கள்லாம் வியந்து போற்றி பாராட்டிய பாடல் இது. குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத உடம். இப்படி அதாவது இல்பொருள் ஓமையணின்னு சொல்லுவாங்க இலக்கியத்துல. இல்லாதத இருக்கிற மாதிரி சொல்றது. இப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைத்து யார் இந்த பாடலாசிரியர் என்று கேள்வி கேட்க வைத்தவர் டிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பியல்புகளை கொண்டவர் அவர். நானும் அவரும் அதிகமா நிறைய கலந்துரையாடி இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல்ல ஆவடி ராமரத்னா தேட்டரு தண்டந்தளி மலர்னு ஒரு படத்துடைய பூஜை நாளைக்கு காலையில பூஜை. அன்னைக்கு நைட்டு நாங்களாம் உட்காந்துன்னு இந்த கார் பேனட்ல போடுறாருங்க அந்த பாட்டு. முதல் இரவு முடிநிலவு பாலும் கொண்டு பழமும் கொண்டு பள்ளி அறை வாசல் 10 விரல் மேனி எங்கும் பாத யாத்திரை. இப்படி அதே மாதிரி அதே மட்டும் இல்ல, ஜெமினில அவ்வளவு பெட்டி டெலிவரி கொடுக்குற நேரம் என்ன உள்ளே கொடுக்குற தானே இந்த பாட்டை கேட்கிறேன் சொல்லுமா அப்படின்னா. தங்க நிலவே உன்னை ஊரிக்கு தங்க சிக்கி தங்க நகை செய்திடவோ, நட்சத்திரமே உன்னை உடைத்து வைர நகை பண்ணிடவோ, ஆரிரோ அரிராரி. இப்படி நினைச்ச மாத்திர கவிதை படைக்கக்கூடிய பாடல் எழுதக்கூடிய, அதாவது குளிக்காரன் ஒரு பாட்டுக்கு ரிப்பீட் கேட்டதே கிடையாது. டைரக்டர் ராஜசேகர் என்ன போடுறாரோ அது. ராதாரவிக்காக ஒரு பாட்டு, ராதாரவியுடைய சில்க் ஸ்மிதா ஆனா தொட்டதும் துவங்கிடும் ரோஜா, அதெல்லாம் பார்க்கணுமா? அதெல்லாம் இப்பெல்லாம் நம்மளுக்கு லைவ் கிடைச்சதுன்னா அதெல்லாம் எங்களுக்கு கோடி கோடியா கொட்டோம். அவரு பின்னணி இசை இவருக்கு ஏழிசை ஏந்தல் பட்டம் கொடுத்தது நான் தான். ஏழிசை ஏந்தல்னு பட்டம் தியாகராஜ அடைஞ்ச பேரை அவருக்கு கொடுத்தேன். அதுவும் பின்னணி இசை சேர்க்க பிரசாத் வராரு. சித்திரை திங்களில் முத்திரை பதித்திட, இத்திரை மீறில் எத்தரை எதித்திட, பின்னணி இசை சேர்க்க 71 பிரசாத் லேபுக்கு டிஆர் விஜயம் அப்படின்னு போட்டு பெரிய போஸ்ட், புல் பேஜ் விளம்பரம், இப்படிலாம் கொஞ்சி கொஞ்சி மகிழக்கூடிய ஒரு அவர் போர்க்குணம் படைச்சவர். போடார பிறந்தவன் போர்க்குணம் மிகுந்தவன் சொன்னா அது டிஆர் தான் சொல்லணும்.